கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் என்று உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயத்திலே அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதற்கு முந்திய வசனத்திலே நாம் வாசிப்போமானால், எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல இரத்தமும் சதையும் உள்ளவராய் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திலே வந்தார். அப்படி இந்த உலகத்திலே அவர் வந்ததின் நோக்கம் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்து மனிதர்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குவது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொன்னால், நம்மை போல இரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை வெற்றி கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலே அவர் வந்தார். மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இந்த உலகத்தை பயம் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. நாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது பயம் என்பதை நாம் நன்றாக யோசித்து பார்த்தால் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக உலக நாடுகளை எடுத்துக்கொள்வோம். இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய எந்த நாடாக இருந்தாலும் அவர்களுடைய முடிவுகள் எல்லாம் பயத்தின் அடிப்படையிலானது தான். ஒருவேளை ஒரு நாடு பயமே இல்லாமல் இருக்குமானால், மற்ற பக்கத்து நாடுகளை குறித்து மற்ற மனிதர்களை குறித்து பயமே இல்லாமல் இருக்குமானால், ஒரு நாட்டிற்கு இராணுவமோ அல்லது ஏராளமான ஆயுதங்களோ தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு நாடுகளும் ஏராளமான ஆயுதங்களை இந்த நாட்களிலே குவித்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? பக்கத்து நாடுகளை குறித்த ஒரு பயம். அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் எடுக்கிற அநேக தீர்மானங்கள், அநேக திட்டங்கள் பயத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் நான் செய்யவில்லை என்றால் நான் தோற்று போய்விடுவேன், இதையெல்லாம் நான் செய்யவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற முடியாது, இப்படியெல்லாம் நான் இருந்தால் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மற்ற மனிதர்கள் என்னை ஏமாற்றி விடுவார்கள் அல்லது எனக்கு விரோதமாக ஏதாவது செய்து விடுவார்கள் என்ற பயத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. இன்னும் நாம் பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்வனை செய்து விடுவானோ, இந்த மனிதன் இவ்விதமாய் செய்து விடுவானோ, அல்லது இந்த பிசாசினாலே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து விடுமோ என்று பலவிதமான பயத்தோடு இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு, உலகம் முழுவதுமே மரண பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. உலகம் முழுவதுமே பயத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்மை பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஜீவகாலமெல்லாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டு கிடந்தவர்களை, அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார். நம்மை போல அவர் இரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உயிரை நமக்காக விட்டு அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லுகிற காரியம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
சதா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். மரண பயத்திலிருந்து அல்லது வியாதியை குறித்த பயத்திலிருந்து, சாபத்தை குறித்த பயத்திலிருந்து, பாவத்தை குறித்த பயத்திலிருந்து, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத பிசாசினாலே வருகிற சோதனைகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நமக்கு இப்பொழுது ஒரு கேள்வி எழும்பலாம். சரி, இயேசு கடவுள் தானே, ஏன் அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்து தான் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா? இந்த மரண பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை வந்து விடாதா? ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து நான் விடுதலை ஆகிவிட முடியாதா? அதற்காக ஏன் சிலுவையிலே இயேசு பாடுபட வேண்டும், ஒரு மனிதனாக வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே கேள்விகள் எழும்பலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியுள்ளவர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஏசாயா 11:4-5 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கிறது. இந்த பகுதியை நாம் நன்றாக பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதே போல எபிரேயர் 1வது அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியை விரும்புகிறவர். அவருடைய குணாதிசயத்தில் ஒன்று நீதியாய் இருப்பது. அப்போ நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் என்ன? நீதியாய் இருப்பது. ஒருவேளை மனிதர்கள் சொல்வது போல, ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான், அந்த குற்றத்தை அவருக்கு தண்டனை இல்லாமல் மன்னிப்பார் என்று சொன்னால் அது நீதியானது என்று சொல்ல முடியாது. ஒரு கதை சொல்வார்கள், கதையல்ல, நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்க தேசத்திலே ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நீதிபதி, அவர் ஒரு பிரபலமான ஒரு நீதிபதி ஆகிவிட்டார். கடந்த நாட்களிலே பத்திரிகைகளிலே அதை நாம் வாசித்திருப்போம். அந்த நீதிபதி எப்படி பிரபலமானார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஒரு மனிதன் மேல் குற்றம் சுமத்தப்படுகிறது, அவன் குற்றம் செய்திருக்கிறான் என்று சொல்லி நீதிமன்றத்திலே கொண்டு அவனை நிறுத்துகிறார்கள். அப்பொழுது நீதிபதி அவனை பார்த்து கேட்கிறார், நீ குற்றம் செய்திருக்கிறாயா என்று கேட்கிறார். அந்த மனிதனும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு, நான் குற்றம் செய்திருக்கிறேன், நான் செய்தது உண்மைதான், ஆனால் என் சூழ்நிலை நிமித்தமாக அப்படி செய்துவிட்டேன், ஒருவேளை நான் செய்த குற்றத்திற்காக நீங்கள் இவ்வளவு ஃபைன் கட்ட வேண்டும், இவ்வளவு தொகை கட்ட வேண்டும் என்று சொல்லி எனக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பளிப்பீர்களானால் அதை கட்டுவதற்கு கூட என்னிடத்தில் வசதி இல்லை, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த நீதிபதி, அப்படி மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, குற்றம் செய்தால் நீ தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு குறிப்பிட்ட தொகையை அங்கே ஃபைனாக நியமித்து, இவ்வளவு ஃபைன் கட்ட வேண்டும், அல்லாத பட்சத்திலே இவ்வளவு நாட்கள் சிறைச்சாலையிலே நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த தீர்ப்பை அந்த மனிதன் கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். கடைசியிலே இனி என்னால் பணம் கட்ட முடியாது, நான் சிறைச்சாலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் தயாராகும்போது அங்கே இருக்கிற நீதிமன்ற ஊழியர்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ போகலாம், உன்னுடைய ஃபைன் கட்டப்பட்டாகிவிட்டது, உனக்கான தண்டனை தொகையை செலுத்தி விட்டார்கள், நீ போகலாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மனிதன் கேட்கிறான், நான் தான் கொடுப்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லையே, நான் கொடுக்கவில்லையே, யார் எனக்காக கட்டினார்கள் என்று சொல்லும்போது, நீதிபதியே அந்த பணத்தை உனக்காக கொடுத்து விட்டார் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய
ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த நீதிபதி பிரபலமடைகிறார் அமெரிக்க தேசத்திலே. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த உலகமே பாராட்டுகிறது. அதே சமயத்தில் ஏன் அந்த நீதிபதி பாராட்டப்பட்டார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நீதிபதி தன்னுடைய கடமையிலிருந்து தவறவில்லை. அவர் நீதி உள்ளவராய் இருந்தார், நீதியின்படி தீர்ப்பு எழுதினார். அதே சமயத்தில் அந்த மனிதனுக்கு இரக்கம் பாராட்டி அவனுடைய இயலாமையை அறிந்து அந்த தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டார். அந்த மனிதன் செலுத்த வேண்டிய அந்த தண்டனை தொகையை தானே செலுத்திவிட்டார். அதுதான் அந்த நீதிபதிக்கு அந்த பாராட்டு கிடைத்ததற்கான காரணம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்டவர் தான். ஒருவேளை வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனுடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது, அவனுடைய சந்ததியாருடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் தண்டனையாகிய மரணம் அவனை மூடி விடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை தானே சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நாம் பாவத்திலே வாழும்போது நாம் மரணத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வியாதியை குறித்து, சாபத்தை குறித்து நாம் பயத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியினாலே அந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளையும் பாவத்தினாலே வந்த வியாதி மரணத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்க வேண்டிய விஷயம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே அறையப்பட்டார், ஏன் இந்த உலகத்திலே மாம்சத்திலே நம்மை போல இரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்து சிலுவை மரணத்தையும் அந்த கோரமான அந்த வேதனைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் தேடி பார்ப்போமானால் வேத வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிதாவாகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவர் பாவமறியாதவராக இருந்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆண்டவர் தெளிவாக கேட்கிறார். என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா என்று சவால் விட்டு கேட்கிறார். ஒருவரும் அவரை குறித்து குற்றம் சாட்டவில்லை. ஒருவேளை இந்த கேள்வியை இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு பெரிய சமுதாய கூட்டத்திலே சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவிலே தன்னுடைய சமுதாய ஜனங்கள் அண்டை அயலகத்தார் இருக்கிற இடத்திலே அவனால் கேட்க முடியுமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போமானால் அது இயலாது என்று தான் சொல்ல முடியும். வேதத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவினிடத்திலே கொண்டு நிறுத்துகிறார்கள். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆகையினால் இவளை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு ஒரு சாதாரணமாக அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவளை கல்லெறியட்டும் என்று சொல்லுகிறார். அந்த சம்பவத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரையிலே குறிந்து எழுதுகிறார். அதற்கு பின்பு பார்க்கும்போது ஒரு மனிதனும் இல்லை. அப்படியானால் என்ன? எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யாதவன் இல்லை, எல்லா மனிதனும் பாவம் செய்திருக்கிறான். வேதம் அப்படிதான் சொல்ல, எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் கிடையாது, எல்லாம் பாவம் தான். கர்த்தருடைய ஆண்டவர் நியமித்த அந்த வாழ்க்கையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாதவர்களாக இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கும்போது நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்பு ஒரு செய்தியிலே நான் உங்களுக்கு இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். பாவம் என்று சொன்னால் என்ன? நாம் எதை செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகளும் தீமைகளும் சாபங்களும் வருமோ அதுதான் பாவம். அது தானாகவே நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இழப்புகளும் சாபங்களும் வருகிறதற்கு காரணமாக இருக்கிற அந்த பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் சாபம் வருகிறதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள் வருகிறதற்கும், தோல்விகள் வருகிறதற்கும், மரண பயம் வருகிறதற்கும் அடிப்படையான ஒரு காரியம் பாவம் தான். வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். இந்த உலகத்திலே சொல்வார்கள், ஒரு மனிதன்
ஒரு வியாதி வந்து விட்டதென்றால் அந்த வியாதியை சுகப்படுத்த வேண்டுமானால் அந்த வியாதி வந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரண பயம் வருகிறது, தோல்வி வருகிறது, ஒரு வெறுமை, ஐயோ என் வாழ்க்கையில் நான் எதற்காக வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நினைப்பான் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை தோற்றுவிடுமோ என்று ஒரு மனிதன் பயப்படுவானானால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பாவம் அதை கொண்டு வருகிறது. பாவம் அப்படிப்பட்ட பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வருகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியை கொண்டு வருகிறது. பாவம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மரண பயத்தையும் மரணத்தையும் கொண்டு வருகிறது. அப்போ இந்த பாவத்தை முதலாவது நம்மிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். பிதாவினுடைய திட்டத்தின்படி பாவமே அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னிலே பாவம் உண்டென்று யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னவர், இப்போது பாவமே அறியாத அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னையே பாவியாக மாற்றிக்கொள்கிறார். தன்மேல் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பாவம் அறியாத பரிசுத்தராய் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இதுதான் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கும்படி ஆண்டவர் நமக்காக சாபமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது காரியம், நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே நமக்காக சுமந்தார். சுமந்தது மாத்திரமல்ல, பாவத்தினாலே வருகிற வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் சரீரம் முழுவதிலும் தழும்புகள் ஏற்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் குணமானீர்களே. அப்போ இயேசுவின் தழும்புகளினாலே நமக்கு வியாதியிலிருந்து சுகத்தை ஆண்டவர் சுதந்திரித்து வைத்திருக்கிறார். வியாதியிலிருந்து, பலவீனங்களிலிருந்து நமக்கு விடுதலையை இயேசுவின் காயங்களிலிருந்து நமக்கு சுதந்திரித்து கொடுத்திருக்கார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் இருக்குமானால், பலவீனங்கள் இருக்குமானால், மரண பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், வியாதியை குறித்த ஒரு பயம் இருக்குமானால், வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற அந்த வியாதிகளை தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்திருக்கிறார். தன்னுடைய தழும்புகளினாலே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் நோய்களையும் நீக்குகிறதற்காக அந்த காயங்களையும் தழும்புகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவனாயிருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நமக்காக அவர் சாபமானார். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமாகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே வேதம் இவ்விதமாக சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது. இந்த சாபம் என்னென்ன விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, என்ன பாவம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன சாபம் வருகிறது, என்ன தோல்வி வருகிறது என்பதை இந்த வேதத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பாவங்களை எல்லாம் செய்தால் இன்ன விதமான சாபங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும், இந்த விதமான தண்டனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று சொல்லி நியாயப்பிரமாண புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நம்முடைய பாவத்தை எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, நம்முடைய பாவத்தினாலே நமக்கு நியாயமாய் வர வேண்டிய அந்த சாபங்கள் எல்லாவற்றையும், நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் எல்லாவற்றையும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனுடைய கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் இந்த வேதத்திலே சொல்லுகிற நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நடக்காத மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் வரும் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை நீதியான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியாதவனாய் வாழும்போது, அவன் பாவத்திலே வாழும்போது அந்த பாவத்தின் விளைவாக அவனுக்கு சாபம் வருகிறது. இந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையிலே சாபமானார், நமக்காக அவர் சிலுவையிலே பாவமானார். மூன்றாவதாக நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய துக்கங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய வியாதிகளை, நோய்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சுமந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்திலே 4வது 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையிலே அடிகளையும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய், மீறுதலின் நிமித்தமாய், அக்கிரமங்கள், நம்முடைய அக்கிரமமான செயல்களின் நிமித்தமாய் அவர் நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பாவத்தின் சாபத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பாவத்தின் சாபத்தினாலே வந்த வியாதிகளையும் துக்கங்களையும் பலவீனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே சுமந்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நமக்காக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே காயங்களையும் தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவம் போக்குகிற பலியாக, பலி ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார். நம்முடைய எல்லா விதமான வேதனைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக சுமந்தார். இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண பயம் நம்மை விட்டு நீங்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை தம்முடைய சரீரத்திலே சுமந்தார், சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திற்கு, நம் நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக இந்த நியாயப்பிரமாணத்தின் தண்டனைக்கு இயேசு கிறிஸ்து முடிவாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்களானால், கண்ணீரோடு இருப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே தீராத வியாதி, ஒரே தீராத பலவீனம், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாளிலே தேவ ஆவியானவர் கொடுக்கிற ஒரு செய்தி, ஒரு விடுதலையின் செய்தி. வேதம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே, வியாதியை குறித்த பயத்தினாலே, தோல்விகளை குறித்த பயத்தினாலே, கடன் பிரச்சனைகளை குறித்த பயத்தினாலே இருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே
தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபங்களை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வியாதிகளை, பலவீனங்களை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகும்படியாய் ஒரு பெரிய சுகத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுதந்திரித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறபடி இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவரே, இதுவரை தீராத ஒரு வியாதி, தீராத பலவீனம், தீராத சோர்வுகள், தோல்விகள், என் வாழ்க்கையிலே சாபங்கள் இன்னும் தொடர்கிறது, தலைமுறையாக தொடர்கிறது. ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்கள் நாளில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் யாக்கோபை போல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன், என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர், என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர், இந்த நாளிலே அந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நோக்கி பார்ப்போமானால் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதுக்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமையாக இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த உலகத்தில் வந்தீர். இப்பொழுதும் எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய சாபங்களை ஒரு நீதியுள்ள தேவனாய் தகப்பனே, எங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய தண்டனையை நீதியுள்ள தேவன் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். பாவத்தையும் சாபத்தையும் மாத்திரமல்ல, எங்களுடைய பாவத்தினாலே வந்த வியாதிகள், மரணத்தை குறித்த பயம், மரணத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். அழியா வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு மை நோக்கி ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தாரும், இந்த பலவீனங்களிலிருந்து ஒரு விடுதலை தாரும், இந்த துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று சொல்லி மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருக்கும் தேவரீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வீராக, மகிமையான காரியங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். நீர் அற்புதம் செய்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.